எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ குடியிருக்கிற வீட்டை ஒட்டினாப்புல ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் பொங்கல் விழாவை முன்னிட்டு இந்த 3 நாளாக 4-5 ஸ்பீக்கர்களை கட்டி விட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பாட்டுகளையும் ஆட்டங்களையும் போட்டுக்கிட்டு பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட்டு இருந்தாங்க நம்ம பகுதி மக்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்னன்னா ஒரு 3 நாளாக இதனால் காணொலி போட முடியாமல் போச்சு. அதான் அந்த சாக்கு போக்கு சொல்கிறது தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிங்க. ஆமாம், டெக்கன் கிரானிக்கல் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை, ஒரு பிரபலமான ஒரு ஆங்கில பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டிருக்குது. என்ன அப்படின்னா, வரப்போகிற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பற்றி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மற்ற கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சிகள் எல்லாம் பின்வாங்கிவிட்ட நிலையில், இந்த தேர்தலை புறக்கணித்து விட்ட நிலையில் நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்த்து தனித்து களம் காண்கிறது அப்படிங்கிற செய்தி. அது மட்டுமல்ல, சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேரா அவர்களை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார், ஈவேரா அவர்களுடைய கருத்தியல்களை கடுமையாக விமர்சித்துள்ளார் அப்படின்ட்டு அந்த ஒரு செய்தியும் போட்டிருக்காங்க. போட்டு அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஆன்டி டிராவிடியன் ஃபயர் பிராண்ட் பொலிட்டிஷியன் அப்படின்ட்டு. அதாவது மிக கடுமையாக திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய அரசியல்வாதி. ஃபயர் பிராண்ட் பொலிட்டிஷியனுங்கிறது அந்த அளவுக்கு ஒரு உக்கிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படின்ட்டு ஒரு பட்டத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நல்லது. இதுதான் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் தமிழர்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்லது. இந்த இடத்துக்கு வரணும்னு தான் தமிழ் தேசியவாதிகள் ரொம்ப நாளாக காத்து கொண்டிருந்தார்கள். என்னதான் திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருந்தாலும், அதன் ஆணிவேரையே அசைக்கக்கூடிய, அவர்களை அச்சுறுத்தக்கூடிய திராவிட அந்த கருத்தியலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அண்ணன் சீமான் அவர்கள் கையில் எடுத்திருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. இது ஒரு விஷயம். இப்போ இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை திமுகவை எதிர்த்து சந்திக்க இருக்குது. இப்போ ஒரு செய்தி ஒன்று ஒரு நண்பர் ஒருத்தர் பகிர்ந்திருந்தார் ட்விட்டரில். அது என்னன்னு படிக்கிறேன் பாருங்க. ஒரு விண்ணப்பம் யாருக்கு? உயர்திரு காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு. அனுப்புறது யாரு? ஈரோடு பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்பு. இவங்க அனுப்புறாங்க. என்னது பொருள்? அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக மக்களிடையே இனம், சாதி, மொழி அடிப்படையில் பிரிவினைவாதம் பேசி கலவரத்தை தூண்டும் சீமான் அவர்களின் தேர்தல் பரப்புரையை தடை செய்ய வேண்டும், தடை செய்ய கோருதல். இதுதான் பொருள். புதுசாக அண்ணன் சீமான் ஒன்றும் எதுவும் பேசல. இத்தனை ஆண்டுகளாக அவர் பேசி கொண்டிருக்கிற அதே அரசியலைத்தான், திராவிட எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு, தமிழ் தேசிய அரசியலை தான் இப்பயும் அவர் பேசிட்டு இருக்கிறார். ஆனால் புதுசாக இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்காரு? ஈவேரா அவர்களை பற்றி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார். அவ்வளோதான். இங்கேயும் மதம், சாதி, இந்த மொழி அடிப்படையில் பிரிவினைவாதம் பேசுகிறாரு. இதெல்லாம் நம்ம காலங்காலமாக இதுக்கு விளக்கம் சொல்லி சலிச்சு போச்சு. இதுக்கு புது விளக்கம் நம்ம கொடுக்க தேவையில்லை. என்ன இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பரப்புரையை அவங்க தடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க? பயம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா திமுக ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த இடைத்தேர்தலில் நான் சீமான் அவர்களும் போட்டியில்லை, நாம் தமிழ் கட்சியும் போட்டியில்லைன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஏதாவது அங்கே செலவு இருக்குதா? மக்களுக்கு இதை கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க, இவ்வளோ கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற அந்த எதுவுமே இல்லையே. பண்ண போஸ்டாக ஜெயிச்சிடலாம், அல்லது மக்களுக்கு எதுவுமே தர தேவையில்லை. ஆனால் இப்போ நான் சீமான் அவர்கள் போட்டியிடுற ஒரே காரணத்துக்காக மறுபடியும் பழையபடி 5,000 கேட்பாங்களா, 10,000 கேட்பாங்களா, என்னென்ன கேட்பாங்கன்னு தெரியலையே அப்படின்ற இடத்துக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். அதே போல ஈவேரா அப்படிங்கிற பிம்பத்தையும் இப்போது உடைக்க ஆரம்பித்திருக்கிறார். போக போக இன்னும் உக்கிரமாக உடைப்பாருன்னு நம்பலாம். உடைக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அப்படின்னும் போது இந்த விஷயங்கள்லாம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நல்ல ஒரு மைலேஜை, நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தான் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். ஏன்னா இவர்கள் அம்பலப்படுகிறார்கள் ஒரு பக்கம், அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்தியல் வலிமை பெறுகிறது இன்னொரு பக்கம். அப்படிங்கிற இந்த ஒரு அச்சம் இந்த திராவிட கூட்டத்துக்கு. அதே போல் திமுகவுக்கு இந்த தேர்தலில் இந்த சீமானை மட்டும் எப்படியாச்சும் அப்படி தட்டி விட்டா நம்ம செலவெல்லாம் மிச்சம் பண்ணிடலாமே, ஒரே ஆள் நடுவில் நின்றுக்கிட்டு நம்மளுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணணும், எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணணும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம். இதெல்லாம் தான் அவர்களை இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வைக்குது. இந்த நிலையில் சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் இந்த ஈவேராவுடைய இயக்க தோழர்களுடைய பதிவுகளாக தான் இருக்குது. கதறல்கள் இன்னும் அந்த மழை விட்டும் தூவானம் அடங்கவில்லை என்ற மாதிரி இவங்க தூவானம் அடங்கவே அடங்காதாட்டங்குது. கதறட்டும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. என்ன சமாச்சாரம்னா, தோழர் திருமுருகன் காந்தியிலிருந்து மே 17 இயக்க தோழர் திருமுருகன் காந்தி, தாப்பேதிக தோழர் கு ராமகிருஷ்ணன், அந்த மாதிரி இந்த தோழர்கள் எல்லாம் பதிவாக போட்டுட்டு இருக்காங்க. என்ன பதிவு அப்படின்னா, இந்த மாதம் 22ஆம் தேதி சீமான் வீட்டை முற்றுகையிடணும், எல்லா தோழர்களும் தவறாமல் வந்துடுங்க, தோழமை இயக்கங்கள் யாரும் மறந்துடாதீங்க அப்படின்ட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. இதில் இந்த அறிவாளிய அல்லக்கை செந்தில்வேல்லாம் போடுறாரு, வந்துருங்க தோழர்களே, வந்துருங்க, மறந்துடாதீங்க அப்படின்ட்டு.
ஏன் போன தடவை ஒரு டைம் அசிங்கப்பட்டாங்க இல்லையா, நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் பாரு, தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வைக்கிறோன்ட்டு போயிட்டு 10 பேர் போயிட்டு அங்கே போலீஸ் வந்து அங்கே லபக்குன்னு தூக்கிட்டு வந்து உங்கள் போராட்டத்தை லட்சணம் இவ்வளோதான்டா அப்படின்ட்டு காட்டிட்டாங்க. இப்போ இந்த போராட்டத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க புண்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க விடாமல். ஐயா காவல்துறை அதிகாரிகளே ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் பெரிய பெரிய வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஜீப்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டீசல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அரசு பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க, ஒரு 2 பைக்கு 2 2 வீலர் எடுத்துகிட்டு போங்க, போனீங்கன்னா அந்த தோழமை இயக்கங்கள் எல்லாரையும் சேர்த்து அந்த பைக்கில் உட்கார வச்சு கொண்டாந்து வீட்டில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி புண்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் புண்பட்ட இந்த தோழர்கள் வந்து இந்த தடவை விடக்கூடாது, எப்படியாச்சும் நம்ம மாஸ் காட்டணும், போன தடவை 10 பேரை போய் அசிங்கப்பட்டோம், இந்த வாட்டி குறைஞ்சது ஒரு 30 பேராச்சும் போய் நீலாங்கரையை ஸ்தம்பிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்துருங்க ஐயா, வராமல் இருந்துடாதீங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, கெஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, நீ போராட்டம் பண்ணுறதா இருந்தால், முற்றுகையிடுறதா இருந்தால் ராவணன்குடிலுக்கு போ, அலுவலகத்துக்கு போ. சரி, வீட்டுக்கு போகிற, வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவேன்? நாங்கள் போயிட்டு கத்துவோம், கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்னு கத்துவோம். சரி, கண்டிச்சுட்டு போ அப்படின்றவாரு. அப்புறம் என்ன பண்ணுவேன்? கண்டிச்சுட்டு போன்றவாரா, மன்னிப்பு கேட்க சொல்லுவோம், ஈவேராவை பற்றி அவதூறு பரப்பணத்துக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுவோம். அண்ணன் சீமான் என்ன சொல்லுவார்? மன்னிப்புலாம் கேட்க முடியாது, என்ன இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஈவேரா சொன்னதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இப்படியெல்லாம் ஈவேரா சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ நீ இதே மாதிரி கத்திட்டு திரிஞ்ச அப்படின்னா ஈவேரா பண்ணதை எல்லாத்தையும் நான் பேச ஆரம்பிச்சிருவேன், அது இன்னும் கன்றாவையாக இருக்கும், நாரி போயிரும் பார்த்துக்க. ஏன்னா ஈவேரா அவர்கள் என்னென்ன சித்து விளையாட்டுகள் எல்லாம் விளையாடினார், அதற்கு தன்னுடைய மனைவியான நாகம்மையாரியை எப்படியெல்லாம் பயன்படுத்தி ஒரு பெண் அடிமைத்தனத்தின் உச்சத்தை அவர் நிகழ்த்தி காட்டினார் அப்படிங்கிறது எல்லாருமே அவருடைய ஈவேராவுடைய தொண்டனாக இருந்த சாமி சிதம்பரனார் எழுதிய தமிழர் தலைவர் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்குது. அதையெல்லாம் பேசினா நாரி போக பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாரு. அப்படியா, இது இன்னும் மோசமாக போயிருமே, என்ன பண்ணுவோம், சரி கல்லை விட்டு அடிப்போம் போன தடவை அப்படின்ட்டு ஏதாச்சும் நீ ட்ரை பண்ணுவேன், மிஞ்சி மிஞ்சி போனால் கார் கண்ணாடி உடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுவேன். என்ன அப்படின்னா, இவங்க பண்ண இந்த விளம்பரம் இருக்குது இல்லை, எல்லாரும் பதிவு போடுறது, சீமான் வீட்டை முற்றுகையிடுவோம்ட்டு. இதில் என்ன பண்ணிட்டாங்க, நாம் தமிழ் தம்பிங்கெல்லாம் அதை பார்த்துட்டு அவங்க பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரைட்ரா, ஏதோ போன தடவை நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பீங்க, அதனால் ஏதோ ஒரு 10-20 பேர் வீட்டாண்ட போய் நிற்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ நீ இந்த மாதிரிலாம் விளம்பரம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா அப்புறம் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை சேர்ந்த ஒட்டுமொத்த நாம் தமிழ் காரணம் சீமானண்ண வீட்டில் தான் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா போன தடவை வரும்போது உன்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்றதுக்காக அங்கே போய் கார் கண்ணாடி உடைச்ச. இந்த தடவை ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், கார் கண்ணாடி இந்த வாட்டி காரை உசாராக எடுத்துகிட்டு போய் உள்ளே விட்டாங்கடா, என்ன பண்ணலாம், சரி அங்கே ஒரு பூந்தொட்டி இருக்குது அதை உடைக்கலாம் அப்படின்ட்டு போய் பூந்தொட்டி உடைக்கிறது பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது, சரி செடிங்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க, ஏதோ காய்கறி செடி வீட்டு பயன்பாட்டுக்காக வச்சுருக்கிறாங்க, அந்த செடிங்களெல்லாம் பிடுங்கி போட்டு போயிட்டு நம்ம போராட்டத்தை நம்ம வெளிப்படுத்தலான்னு போய் செடியை பிடுங்கிறதுக்கு பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா அங்கே ஏதாச்சும் கோழி ஆடு ஏதாச்சும் வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா அதை ஏதாச்சும் தூக்கிட்டு போகலாமான்னு பிளான் பண்ணுவேன். அதனால் இதை எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு இந்த தடவை வந்து நிறைய பேர் ஒரு கூட்டம் கொண்டாந்து நிறுத்தினாங்கன்னு வச்சுக்க, அது உன்னி கொண்டு வர்ற இந்த கூட்டத்தை விட எப்படியும் ஒரு 10 மடங்காச்சும் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே தமிழ் புலிகள் கட்சி அப்படின்ட்டு ஒரு புலிகள் கட்சி வந்து இதே மாதிரி தான், அலுவலகத்துக்கு வர்றோம் நாங்கள் முற்றுகையிடுறோம்னு வந்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றது நல்லா தெரியும். அப்புறம் நீ இதே மாதிரி நான் காரை உடைக்கிறேன் அதை பண்ணுறேன்னு வன்முறையில் இறங்கினேன் அப்படின்னா அதோட 10 மடங்கு தான் உனக்கு நடக்கும். அதனால் வந்து அவங்களும் வர்றதுக்கு தயாராகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுறது, கண்டிச்சுட்டு போன்ற மன்னிப்பும் கேட்க முடியாதுன்ற. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் கத்தி பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். சரி, கத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பியும் போயிடுவேன், வீட்டுக்கு போய் படுத்துருவேன் இல்லையா. அதுக்கு இப்பயே வீட்டில் கிடக்க வேண்டியது தானடா திராவிட தற்குறிங்களா அப்படின்ட்டு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா. மக்களை விடுங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவிகள் துணைவிகள் உங்களுடைய மனைவிகள் உங்களுடைய குழந்தைகள் அவங்க கேட்க மாட்டாங்களா? ஏயா வெட்டி முண்டோம் வீணாக போன தண்டம் அங்கே போய் வெட்டியாக கத்திட்டு இருக்கிற பதில் குறைஞ்சபட்சம் வீட்டில் எங்கே கூடியாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா. ஏதோ நீ கேட்டிங்கன்னா ஆசையை கேட்டினா ஏதோ கறிக்குழம்பு ஏதாச்சும் வச்சு கொடுப்பேன், ஏதோ கறிக்குழம்பு தின்ட்டிங்க ஏதாச்சும் கடக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இங்கே போய் இங்கே தின்றதை விட்டு அங்கே சீமான் வீட்டுக்கு என்னத்துக்கு நீ போகிறேன்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களே கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆனாலும் நீ சீமானுடைய வீட்டைத்தான் நான் முற்றுகையிடுவேன்ட்டு புடிவாதமாக நீ இவ்வளோ புடிவாதம் பிடிக்கிறதுக்கான என்ன காரணம்? ஏன்னா அந்த பகுதியில் மக்கள் இருப்பாங்க, அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அங்கே போயிட்டு அந்த அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் மேலே வந்து பெரியவங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட இடத்துல போயிட்டு அவங்க நடுவில் போயிட்டு போட்டு வச்ச மாட்டு சாணி மாதிரி போய் நின்றுக்கிட்டு அங்கே போய் வாயில் வெட்டி வச்ச பண்ணி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கணும், கத்தி அவங்கள எல்லாரையும் தொல்லை பண்ணணும்.
இரிட்டேட் பண்ணும் அவங்க நீ பண்ணுறதையெல்லாம் பார்த்துட்டு கருமம் எங்குந்தரா பிடிச்சிட்டு வந்தீங்க இதுங்களே, எந்த பண்ணையிலேருந்தா ஓட்டிட்டு வந்தீங்க இதுங்களே அப்படின்ட்டு அவங்க இரிட்டேட் ஆகணும். இரிட்டேட் ஆகிட்டு அவங்க வந்து அடுத்து சீமான் மேலே அவங்களுக்கு அந்த கோவம் வரணும். நீ பண்ணுற கூத்து கோமாளி கூத்தால அவங்களுக்கு யார் மேலே கோவம் வரணும்? சீமான் மேலே ஒரு கோவம் வரணும். அவங்க அங்கே ஏதாச்சும் ஒரு அழுத்தம் கொடுக்கணும், ஏதாச்சும் அங்கே ஒரு ப்ரெஷர் பண்ணணும். இதானே இந்த சில்லறத்தனத்துக்காக தான் நாங்கள் நீ போகிற இல்லை உண்மையாகவே நீ போராட்டம் பண்ணுறதா அலுவலகத்துக்கு போ, வீட்டுக்கு என்னத்துக்கு போகிற? வீட்டில் என்ன வேலை உனக்கு? முதல்ல தேர்தல் பிரச்சாரத்துக்காக சீமான் கிளம்பி போயிடுவாரோ, வீட்டில் இருப்பாரோ இருக்க மாட்டாரோ, சரி அப்படி இருந்தால் மட்டும் என்ன? நீ போய் அங்கே என்ன பண்ண போகிற? அங்கே போய் அங்கே இருக்கிற மக்களை இரிட்டேட் பண்ணி அந்த மக்கள் வந்து சீமானுக்கு ஏதாச்சும் குடைச்சல் கொடுக்குற மாதிரி ஒரு சில்லறத்தனத்தை பண்ணுறதுக்கு பேர் தான் ஈவேரா ஊட்டிய பகுத்தறிவு. இந்த சில்லறைங்களுக்கு ஏதாவது மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஏதாவது போராட்டம், பரந்தூரில் மக்கள் போராடிட்டு இருக்காங்க, அங்கே போய் அவங்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் கிடையாது. மேல்மாவில் போராடிட்டு இருக்கிறாங்க, அங்கே அரிட்டாப்பட்டியில் போராடிட்டு இருக்கிறாங்க, அங்கே இங்கே குறைஞ்சபட்சம் இப்போ நடந்தது அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் எதுக்குமே போராட்டம் கிடையாது. மக்களுக்கு உதவுற மாதிரி அல்லது மக்களுக்கு பயனுள்ள வகையில் எதுக்குமே இவங்க போராட்டம் பண்ண மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் சரி மக்களை விட்டுருங்க போட்டோம், அந்த அளவுக்கு இதுங்க மக்கள் நலன் மேலே அக்கறை கொண்டவங்க இருக்கிற மாதிரி தெரில, மக்களை விட்டுருங்க. குறைஞ்சபட்சம் இவங்களுக்கு பயனுள்ள வகையில் ஏதாச்சும் போராட்டம் பண்ணலாம்ல. எப்படி முன்னெல்லாம் இந்த கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வுக்காக போராடினாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர்களுடைய ஊதிய உயர்வுக்காக 200 ரூபாயிலிருந்து ஒரு 250 ரூபாய் ஊதிய உயர்வுக்காக போராடினா கூட குறைஞ்சபட்சம் ஏதோ இவர்களுக்கு பயனுள்ள வகையில் போராடினாங்க அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்கும் பயனில்லை, இவங்களுக்கும் பயனில்லை, அம்பஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லாத தண்டத்துக்கு ஒரு போராட்டம், மக்களை இரிட்டேட் பண்ணுறதுக்கும் மக்களை டென்ஷன் பண்ணுறதுக்கும் எங்குதான் வச்சுக்குதுங்கலாம் அப்படின்ட்டு மக்கள் பார்த்து காரி துப்புறதுக்கும் ஒரு போராட்டம். இதுக்கு பேர் பகுத்தறிவு. இந்த திராவிட கூட்டத்தினுடைய இந்த முட்டாள்தனமான செயல்பாடுகள், இந்த மக்களை தொந்தரவு பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்கள வெறுப்பேற்றக்கூடிய இந்த மாதிரியான செயல்பாடுகள் மேலும் மேலும் இவர்கள் வந்து மக்கள்கிட்ட அந்நியப்படுத்தத்தான் செய்யும். மக்கள்கிட்ட ஒரு விதமான வெறுப்புணர்வும் இவங்க மேலே ஒரு ஒவ்வாமையையும் அந்த மாதிரியான உணர்வைத்தான் ஏற்படுத்தும். பண்ணட்டும், என்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டோம், பார்க்கலாம். அடுத்த கவனில் சந்திப்போம். நன்றி.